happy Women's Day. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். Very happy to be here, especially on this Women's Day, and to see all of you. And sir, இப்போ தான் சொன்னாங்க 50 தாண்டி போயிட்டுருக்கோம் இங்கே ஆண்டர்ப்ரூனர்ஸ், விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் that way. Because I always believe that inherently விமென்க்கு வந்து அந்த தொழில் முனைப்பு வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஏன்னா ஆண்டர்ப்ரூனர்ஷிப்னு பார்த்தோம்னா அதோட இம்பார்ட்டண்ட் ட்ரேட்ஸ் என்னென்னலான்னு பார்த்தோம்னா ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஃபைனான்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்றது, ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே ஐ திங்க் வி ஹாவ் மல்டி டாஸ்கிங் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ இன் தட் சென்ஸ் ஐ திங்க் லைக் வெரி வெரி ஹாப்பி தட் ஒரு இன்க்ளூசிவான கல்ச்சரோட IBN is really working. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And thanks to Arul, I'm here today, first person to invite me. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு. So I got an opportunity and I'm happy it is also Women's Day today. And of course thanks to Mr. Chandrasekharan and the entire team. எனக்கு நிஜமாவே அவங்க இன்வைட் பண்ண வந்தாங்க. எல்லாருமே ஒரு குடும்ப விழாக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி தான் வந்தீங்க எல்லாருமே. I'm very very happy. நிஜமாவே வந்து ஒரு குடும்ப விழாக்கு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. And அது keenly watching also யாரெல்லாம் வந்திருக்காங்க. I think so you had the privilege of listening to so many businessmen. அதுவும் இங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேன் CKR இருக்கட்டும், ஸ்ரீனிவாச ராஜா, நிறைய பேர் I think you've listened. செல்வம், அதுவும் ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து different people I think you've listened to that way. So எங்களை பொறுத்த வரைக்கும் I thought like let me first share கொஞ்சம் our glimpse of எங்களோட journey. பாண்டியராஜன் and me, மாஃபான்னு சொன்னாங்கல்ல, மாஃபான்ற கம்பெனி தான் we really founded. So ஒரு few minutes on that as to what is business and entrepreneursக்கு we have been now entrepreneurs இப்போ எத்தனை கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆயிடுச்சு that way. So and we've seen so many changes that way industry la. And being in human resources we also get to see a glimpse of many industries that way. So let me share with you on the business journey of ours that way. Okay, so na chartered accountant, as she said. I am a chartered accountant by profession. Finished it in Nagpur. Actually I studied in different places because my father was in the railways. Middle class family, education வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு அப்பா. ஸோ அதனால் அந்த காலத்தில் வந்து நாட் வெரி மச் விமென் ஹாவ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து சூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி தான். எங்கள் பேட்ச்சில் நான் ஒரே ஒரு பொண்ணு தான் தட் வே. அண்ட் ஸோ பாஸ் பண்ணி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் டிலாய்ட். அப்புறம் I met Mr. Pandiyarajan there in Kolkata. He was in Kolkata after studying from XLRI. So ரெண்டு பேரும் meet. Then after we got married, அப்புறம் நான் கல்கத்தாவில் இருந்தோம். And I was working for Deloitte. He was working for another company called British Oxygen. அவர் வந்து PSG Tech, அதுக்கப்புறம் XLRI முடிச்சுட்டு கல்கட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 90s we thought like ஏதாவது சொந்தத்தில் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் அப்போவே இருந்தது. தென் வி தாட் லைக் அப்படி பண்ணணுன்னா நம்ம ஊருக்கு போயிடணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் தான் சொந்தத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் வி மூவ்டு பேக் டு சென்னை. ரெண்டு பேரும் வி மூவ் பேக் டு சென்னை. அண்ட் 92 வி தாட் ஆஃப் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து வி செட் ஓகே. அப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்ற வார்த்தை கூட கிடையாது. அந்த வார்த்தை வந்து மச் லேட்டர் இட் கேம். லேட் 90s தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்ற வார்த்தையே உருவாச்சு. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் கால்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லலாம் எவ்ரிபடி தே வில் கால் இட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் IR அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ சரி நம்ம வந்து அந்த துறையில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சரி மாஃபான்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். மாஃபானா ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை which means my word, I give my word to you அப்படின்னு, சத்தியமா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஏன் ஃப்ரெஞ்சு வார்த்தைன்னா அந்த டைமில் எனக்கு சத்தியமாக எனக்கு ஃப்ரெஞ்செல்லாம் தெரியாது. பட் ஒரு குளோபல் சவுண்டிங். அப்போவே வந்து ஒரு ட்ரீம், ஓகே, ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கணும். when you dream you should dream big. ஓகே, ஏன் சின்ன சின்ன கனவுகள் வரணும், பெரிய கனவாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இதில் we thought like
ஒரு குளோபல் சவுண்டிங் நேமாக இருக்கட்டும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் வி நேம்ட் அவர் கம்பெனி மாஃபா. இது ஏன் சொல்கிறேன்னா, ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஒன் கம்பெனி நேம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது ஒரு ஐடென்டிட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் பேரே மாஃபா பாண்டியராஜன் மாறிடுச்சு. ஓகே, ஸோ தட் நேம் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ ஐடென்டிட்டி தட் வே. ஸோ அது வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல், ஸ்பெஷலி ஒரு புதுசாக ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் டு கிவ் இட் அ குட் நேம் தட் வே. அண்ட் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் அந்த கம்பெனிஸே இருக்குது இந்த மாதிரி பேர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. அண்ட் தே ஏர்ன் ஸோ மச் மனி. தெர் ஆர் கம்பெனிஸ் விச் ரியலி டூ. ஓகே, ஒரு கேட்சியான பேர் வேணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஓலா, ஸ்விக்கி, அதை ஒரு கேட்சியாக வைப்பாங்க. ஓகே, பேர்லாம். ஓகே, பிகாஸ் இட் மேட்டர்ஸ் அ லாட். நீங்கள் வந்து குளோபலாக வளர்ச்சி அடைய சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ குட் ஐடென்டிட்டி. ஸோ மாஃபான்ற பேர் ஆரம்பிச்சு we started in 92, very small, 60,000 rupees. அதுதான் எங்களுடைய சேவிங். அதுக்கு மேலே எங்ககிட்ட இல்லை, இருந்த பணத்தெல்லாம் போட்டு 60,000 rupees போட்டு ஆரம்பித்தோம் பிஸ்னஸ். ஸோ முதல் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாரும் ஆல் ஸ்மால் ஆண்டர்ப்ரனர், இங்கே உள்ள அத்தனை பேரும் ஆண்டர்ப்ரனர்ஸ் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ரிலேட் பண்ண முடியும் ஒவ்வொரு விஷயம். ஃபஸ்ட்டு 2 years 3 years வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்ககிட்ட இவ்வளோ தான் இருந்தது. ஸோ டு கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு லோனுக்காக ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறோம்ல, பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் வேணும்னு சொல்லி பேங்க்குக்காக நான் ஒரு பிஸ்னஸ் பிளான்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போய் எத்தனையோ பேங்க்கெல்லாம் பார்த்து ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்கில் போய் ப்ரெசென்ட் பண்ணேன். சார்ட் அக்கௌண்ட்னால 3 years பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் போட்டு அழகாக போட்டு கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து 1 மணி நேரம் நான் சொன்னதை கேட்டார். நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் கேட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன கம்பெனி சொன்னீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நாங்கள் வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு நிறுவனம். ஸோ பர்சனல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு ஆள் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ்ஸு. ஸோ உங்கள் கொலாட்ரல் என்னம்மா அப்படின்னாரு. ஸோ எங்களுக்கு கொலாட்ரல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் கொலாட்ரலே எங்கள் அசட்டே வந்து எங்கள் பீப்புள் தான். நாங்கள் எடுக்கிற பீப்புள் ஒன்லி வில் பி ஏபிள் டு ஹெல்ப் அஸ் இன் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் சொன்னார், பேங்க்லம்மா ஒரு டேண்டன் கமிட்டி ரிப்போர்ட்டுன்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் 2 எருமை மாடு வாங்கினா கூட நாங்கள் லோன் கொடுப்போம். ஏன்னா எருமை மாடு ஓடி போகாது, உங்ககிட்ட இருக்கிற அசட் ஓடி போயிடுமா, எப்படி வந்து நாங்கள் வந்து லோன் கொடுக்க முடியும்? 1 lakh லோனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போ தான் வந்து வாட் வி தாட், சரி லோன் கிடைக்கலன்னொன்னே தான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து பணம் கேட்போம், ஈக்விட்டியாக பணம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அப்போ 5,000 rupees 10,000 rupees எல்லாம் எடுத்தோம் ஈக்விட்டியாக. பட் அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த 5,000 rupees வந்து ஒரு பெரிய பணம். ஓகே, அண்ட் மோர் தென் எனி திங் ஸோ மெனி பீப்புள் ட்ரஸ்டட் அஸ் அட் தட் டைம். அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஒரு பெருசாக இருந்தது தட் வே. இன்றைக்கி வந்து அது ரொம்ப அழகாக வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஜார்கன். ஓகே, அப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங்லாம் பண்ணுறோன்னெலாம் எங்களுக்கு வந்து தெரியாது. பட் நாங்கள் அந்த பணம் எடுத்து வி ஸ்லோலி பில்ட் த கம்பெனி, வி கேவ் ஈக்விட்டி. ஓகே, அண்ட் ஃப்ரம் டே 1 எங்களோட 2-3 நோக்கங்கள் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு மந்தில் லாஸே வரக்கூடாது. பிஸ்னஸில் முதல் மாதத்துலேருந்து somehow we should manage our expenses and make profit, because profit is a habit that way. Okay, so profit is a habit மாதிரி லாஸும் ஹேபிட் ஆயிரும் that way. ஓகே, அதுவும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், பரவாயில்ல. ஸோ நெவர், ஸோ ஐ திங்க் முதல்ல இருந்தே we were very clear, ஏதாவது நம்ம மீன்ஸ்குள்ளே இருந்து we should make profits அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்தோம். ஸோ நிறைய challenges first few years that way, but lot of people helped us in that journey. And then of course, like, we redefined many things. We were the first in our industry to cross 5 crore revenue, then 10 crore, அப்புறம் 50 crores. அப்புறம் we took something called venture capital. அந்த காலத்தில் தான், அப்போ தான் இந்த வெஞ்சர் கேபிட்டல்ன்ற வார்த்தையே வந்தது. ஓகே, வெளியிலேருந்து ஈக்விட்டி எடுக்கிறது அதெல்லாம். ஸோ we experimented with everything. பட் அந்த ஜேர்னின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங் பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ஃபார் அஸ் தட் வே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் நாங்கள் ஃபஸ்ட் இயரே வந்து வி செட் அப் அவர் ட்ரஸ்ட் ஆல்சோ.
Okay, and I think why I am saying this is, I think வாழ்க்கையில் வந்து looking back, if something has given us ஒரு holistic feeling, it is this, both these things together. Okay, எங்களால் முடிந்த அளவுக்கு இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, பேன்யன்னு ஒரு என்ஜிஓ இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பெரிய என்ஜிஓ இப்போ. ஓகே, மெனி ஆஃப் யூ நோ தட் பேன்யன் இஸ் பிகம் வெரி லார்ஜ். பேன்யனும் அந்த டைம் தான் ஆரம்பித்தாங்க. ஓகே, 2 young girls, வந்தனா அண்ட் வைஷ்ணவின்ட்டு. ஸோ எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து பேன்யனுக்கு தான் கொடுத்தோம். தட் வே 5000 ரூபா. பட் ஐ மீன் ஐ ஸ்டில் ரிமெம்பர், இட்ஸ் ஸோ க்ளோஸ் தட் வி கேவ் இட். ஓகே, ஸோ லைக் திஸ் த ஜேர்னி ஸ்டார்டட் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக we did. And in my view, if I have to say in terms of business, how we could grow it so fast அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து 2 பில்லர்ஸ் இருக்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு சிகே பிரஹலாத்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, இஸ் அ பிக் பர்சன். ஓகே, இஸ் அ லைக் அ மேனேஜ்மெண்ட் திங்கர். நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு சிகே பிரஹலாத், நம்ம ஊர்க்காரர். பட் அங்கே போய் ஸ்டான்ஃபர்டில் வந்து ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் ஹி பிகேம் வெரி பிக். ஹி பிகேம் அ கன்சல்டன்ட் டு மெனி குளோபல் கம்பெனிஸ். ஓகே, சாதாரண இங்கே நுங்கம்பாக்கம் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தவர் அவர், சிகே பிரஹலாத். ஓகே, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோயம்புத்தூர். அவர் கோயம்புத்தூர்காரர் ஆக்சுவலாக, இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். பட் இஸ் ரிட்டன் அ லாட் ஆஃப் புக்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ சிகே பிரஹலாத் வந்து ரொம்ப அழகாக சொல்வார் பிஸ்னஸை பற்றி. தட் பிஸ்னஸ்க்கு வந்து 2 பில்லர்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து த பிஸ்னஸ் பில்லர் பேசிக்லி. ஓகே, அந்த பிஸ்னஸ் பில்லருக்கு 3 சின்ன பில்லர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா, பிஸ்னஸ்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, ஸ்கேல், ஸ்கோப், டெப்த். இந்த 3ம் வந்து ஒரு பிஸ்னஸ் நல்லா வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸ்கேல்னால் என்ன, ஹவு லார்ஜ் யூ க்ரோ. ஓகே, ஸோ நாங்களும் வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து சரி இந்த வருஷம் இவ்வளோ டார்கெட் இருக்கணும், 5 வருஷத்தில் இவ்வளோ டார்கெட் இருக்கணும், 10 வருஷத்தில் இவ்வளோ டார்கெட் இருக்கணும்ன்ட்டு வி யூஸ் டு பிளான். ஏன்னா ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சொன்னல எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பேங்க்கில் போய் பேசினேன் கிடைக்கல அப்படின்ட்டு. ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி கேனரா பேங்க், நேஷ்னலைஸ்ட் பேங்க். ஓகே, அதே பேங்க் இஃப் யூ ஐ மீன் சம்டைம்ஸ் எனக்கு சொல்கிறப்பே எனக்கே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருது. அதே பேங்க் வித்தின் 10 years, ஓகே, கேம் அண்ட் இன்வெஸ்டட் இன் மாஃபா அட் தட் டைம் த ஹையஸ்ட் ப்ரீமியம். ஓகே, கேன் வெஞ்சர்ஸ்னு அவங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டல் வச்சுருந்தாங்க, கேனரா பேங்க். ஸோ தே கேம் அண்ட் கேவ் அஸ் 4 crores லேட்டர். தட் வே. அது ஏன் சொல்கிறேன்னா, சின்னதாக இருக்கும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. த மோமெண்ட் யூ பிகம் பிக். ஓகே, நான் இது வந்து நிறைய இடத்துல கோட் பண்ண அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து 100 தடவை இருப்பேன், 100 பேங்க் ஏறி இறங்கியிருப்பேன். ஓகே, த மோமெண்ட் யூ பிகம் பிக், ஆனஸ்ட்லி அட் தட் டைம் யூ மே நாட் நீட் மனி. தே வில் புட் 1% ஃபார் யூர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு போட்டு அவங்க வந்து நம்ம ஆஃபீஸில் நிற்பாங்க. ஓகே, தட் இஸ் லைஃப். Okay, that's the real practical part of life. Okay, so in my view, scale is very important. So எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், you have to dream, you have to create scale. Okay, அடுத்தது ஸ்கோப். ஸ்கோப்னா என்னென்ன சர்வீசஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, மாஃபோலே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஹியூமன் ரிசோர்ஸ்லேயே நாங்கள் நிறைய பண்ணுறோம். லைக் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம், ஸ்டாஃபிங் பண்ணுறோம், கன்சல்ட்டிங் பண்ணுறோம். இப்போ கடந்த ஒரு 5-6 வருஷமாக எல்லாம் டெக்னாலஜி தான். ஹெச்ஆர் டெக், ஓகே, அசஸ்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ எங்களுடைய ஹெச்ஆர்லேயே பல வெர்டிகல்ஸ் இருக்குது. அண்ட் வி டூ மெனி ஆஃப் தெம் தட் வே. ஸ்கில்லிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, அண்ட் ஸ்கோப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அகெயின் பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ அ பேலன்ஸ். ஓகே, ஒன்றில் சரியாக பண்ணலன்னா இன்னொன்றில் நல்லா பண்ணலாம். தட் வே. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் பிஸ்னஸ். ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சப்போஸ் சம்திங் ஹேப்பன்ஸ், இட் புல்ஸ் யூ டவுன். ஓகே, ஸோ உங்கள் துறையிலேயே வாட் எல்ஸ் யூ கேன் டூ டு பேலன்ஸ் ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வாட் வி சே ஸ்கோப். அடுத்தது வந்து டெப்த். ஓகே, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு டெப்த்தோடு பண்ணாதான் நம்மளால் வி கேன் சஸ்டெயின் அ பிஸ்னஸ் தட் வே. ஓகே, பிஸ்னஸ் வந்து 1-2 வருஷம் 3 வருஷம் அப்படியே ஓடிடும் சில நேரங்களில். பட் அதை தாண்டி ஓடணும் அப்படின்னா
சஸ்டெயின் பண்ணணும்னா பல விஷயங்கள் அதுக்கு தேவை. எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சேஸ் out of 10 businesses that start, maybe 3 succeed that way. There are 7 which honestly does not succeed. And most of the times we only know about the 3 which succeeds that way. Okay, so the sustain பண்றதுன்றது இன்னொரு விஷயம். Okay, so you need to have depth, you need to see as to what else we need to do. அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த டெப்த் உருவாகும் and you can sustain in business. So this is one of the most important part. The next most important part, which I think many times as entrepreneurs we don't give time. Okay, ஏன்னா முதல் few years வந்து நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், பிஸ்னஸ் எப்படியாவது வளர்த்து எடுக்கணும் அப்படின்றது. ஓகே, which is important, I'm not saying no. இன்னொரு important pillar for a growth of a business in பார்த்தா is the institution அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லும் போது அந்த ப்ராசஸஸ், மக்கள், ஓகே, the employees, that way. How do we keep growing with more and more employees? என்ன systems கொண்டு வரோம்? Okay, so when I say institution, most important thing is vision for our organization. Okay, ஒரு தொலைநோக்கு பார்வை, vision அப்படின்றோம்ல. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், whichever business we take, it is important that you have a vision. Like you have to have a vision for your personal life too. Vision can keep changing also, doesn't matter. But ஒரு இலக்கு அப்படின்றது வேணும், ஒரு goal, whatever it may be. Okay, so like for instance, மாஃபால நாங்கள் என்ன சொன்னோம்னா, we will emerge as the most respected HR solutions provider. That was our vision that way. Okay, and it's very important for especially for promoters to articulate that vision. என்ன விஷன்ன்றதை எழுதணும். We should be able to explain. அப்போ தான் நம்மகிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் will have their goals aligned. இல்லைனா அவங்க ஒன்று யோசிப்பாங்க, நம்ம ஒன்று யோசிப்போம். இதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ திஸ் விஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் மிஷன். ஓகே, ஒன்ஸ் யூ ஹாவ் அ விஷன், ஓகே, இப்போ நாங்கள் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்தது ஹெச்ஆரில் பல விஷயங்கள் இருக்குது. மிஷன் இஸ் கிளியர்லி சேயிங், பிரேக்கிங் இட் டவுன் இன்டு டார்கெட்ஸ். இட் கேன் பி இயர்லி டார்கெட்ஸ். சரி, ரெக்ரூட்மெண்ட், நாங்கள் இந்த வருஷம் அட்லீஸ்ட் 100 பேரை ரெக்ரூட் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டாஃபிங் பிஸ்னஸில் 100 கோடி பண்ணணும். This is the mission of the organization when you break it down into small things and write clearly. Okay, 1 year target and evlo, quarterly target evlo, because employees who come in, see one thing naane paathiruken, nammakitta passion irukum as a promoter, adhe passion vandu nam expect panna mudiyadhu from employees that way. Okay, that's very wrong that way. It cannot happen abdi. ஸோ அதனால் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை எழுத்து வடிவத்தில் இருக்கணும். யூ ஹாவ் டு பி ஏபிள் டு ஆர்டிகுலேட் தட். ஓகே, அப்போ தான் அலைன்மெண்ட் வரும். ஸோ அது வந்து மிஷன். ஸோ விஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் மிஷன். தேர்ட் இஸ் வேல்யூஸ். நம்ம விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஓகே, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது நம்ம கார்ப்பரேட்டில், நமக்கு கம்பெனிக்கு அப்படின்றத கூட நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஏன்னா வர எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தெரியணும் வாட் டஸ் திஸ் கம்பெனி ஸ்டாண்ட் ஃபார். இப்போ நம்ம டாட்டா அப்படின்னு சொன்னாலே வந்து வி ஹாவ் அன் ஐடியா. இஃப் யூ ரியலி சி, நம்பகத்தன்மை. டாட்டா இஸ் அ வெரி ட்ரஸ்டட் பார்ட்னர். அது வந்து ஓவர் த இயர்ஸ் தே ஹவ் பில்ட் இட், அந்த வேல்யூ சிஸ்டம் that way. Okay, so for us also as organizationல we have to learn to build those values in. ஸோ எங்களுக்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 வேல்யூஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு growth is one value. growthன்னு சொல்லும் போது நாட் ஓன்லி கம்பெனிஸ் growth, we also say an individual has to grow. Every employee who comes in has to keep growing. ஏன்னா கம்பெனி வந்து 100% grow பண்ணணும்னா employees have to grow 200%. அப்போ தான் company can grow and we have to invest that way. Okay, so growth is an important value எங்களுக்கு. அடுத்த important வேல்யூன்னு பார்த்தா integrity. Okay, உண்மை தன்மை. Whatever it is, we tell our employees, உண்மையாக இருங்க.
லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். எப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, இப்போ எங்களுடைய பிஸ்னஸ் ரிக்ரூட்மெண்ட் தட் வே. இப்போ ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு ஒரு சீனியர் மேனேஜர் வேணும், எனக்கு ரெஸ்யூமேஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் திஸ் கன்சல்டன்ட் வில் சே சரி சார் நான் ஃப்ரைடேக்குள்ளே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃப்ரைடேக்கு நீங்கள் அனுப்பலைன்னா உங்களுக்கு ஒரு வேளை ரெஸ்யூமே கிடைக்காம இருக்கலாம். பட் இஃப் யூ cannot, you should not just leave the client like that. You should call the client, say sorry and take an extension. Sir, எனக்கு இன்னொரு வாரம் கொடுங்க, I will give the resumes. Okay, that is being truthful. Okay, அந்த அளவுக்கு granular we write so that every employee who comes in, அவங்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி they know இப்படி இந்த சிச்சுவேஷன்னா இப்படி அதை டீல் பண்ணணும் அப்படின்றது. Okay, so that is what is extremely important in terms of the value system. Integrity na enna, adhe madri inga idhula we also define saying there is communication integrity, there is process integrity, there is financial integrity. இந்த மூணு integrity தான். ஓகே, ஏதோ ஒருத்தர் ஒரு வார்த்தை ஏதோ சொல்றாரு பட் அதை மாற்றி சொல்றாரு, அது வந்து கம்யூனிகேஷன் இன்டெகிரிட்டி. ஓகே, ப்ராசஸ் இன்டெகிரிட்டி, ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு செக் வந்த உடனே அதை உடனே வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அது வந்து ப்ராசஸ் இன்டெகிரிட்டி. அதை பண்ணலைன்னா அது என்ன வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது அது we have to decide கம்பெனியில். ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டின்றது பணம் விஷயத்தில். ஸோ ஒரு பணம் கலெக்ட் பண்ணுறோம் ஒரு அதுக்கோ கொடுக்குறோம், அது சரியாக இல்லை, சரியாக கணக்கு வரலை அப்படின்னா தட் இஸ் அ சீரியஸ் மிஸ்டேக். ஓகே, அண்ட் we are very clear, ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா the person gets sacked. ஏன்னா அதில் வந்து திரும்பி பார்க்கவே முடியாது. ஓகே, பிகாஸ் அது தப்பான எக்ஸாம்பிள் உருவாயிரும் கம்பெனியில். ஓகே, வேறஸ் கம்யூனிகேஷன் இன்டெகிரிட்டியில் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து we define as இதுதான் வேல்யூ சிஸ்டம், இதுதான் வந்து இதுக்குரிய மீனிங், அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் you have to deal with it like that. Okay, so integrity is the second value for us. Third value is dignity. Okay, so எல்லாரும் எங்க இதில் வந்து there is no hierarchy. லைக் இதெல்லாம் பியூன்லாம் சொல்லுவோம் வார்த்தை. ஓகே, எங்க இதில் வந்து we don't use the word pune and all. There is no pune system. Whoever comes into the organization, we call them as junior office assistant, office assistant. அந்த மாதிரி சின்ன ஒரு அது பார்க்க வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் another individual that way. அது யாராக இருக்கட்டும், whoever, அது வெண்டராக இருக்கட்டும், எம்ப்ளாயியாக இருக்கட்டும், whoever it may be. ஓகே, டிக்னிட்டின்றது ரொம்ப முக்கியம். லைக் இன்னொரு எக்ஸாம்பிள், எங்கள் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வருவாங்க ரெஸ்யூமே கொடுக்க, உட்காந்துருப்பாங்க. கன்சல்டன்ட் வந்து நான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் போய் சொல்வா வந்திருக்காங்க அப்படின்னு. சப்போஸ் தட் பர்சன் இஸ் பிஸி, பார்க்கவே போகலை அப்படின்னா we always tell them you're not respecting that candidate. அட்லீஸ்ட் உங்களுக்கு வேலை இருந்தால் கூட போய் சொல்லிவிட்டு நான் 10 நிமிஷத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா you're respecting that person. ஓகே, தட் இஸ் டிக்னிட்டி. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் the way you will do business may be different that way, but it is important to really think என்னென்ன வேல்யூ சிஸ்டம் ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படின்னு. இன்னொரு எங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் வந்து டைவர்சிட்டி. ஓகே, எங்கள் கம்பெனியில் வந்து 50% விமன் that way we have. Okay, and I strongly believe that is very important for productivity that way. Okay, so அது மாதிரி ஸோ டைவர்சிட்டி ஆஃப் நாட் ஓன்லி ஜெண்டர்லாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ். ஒரு 5 பேர் ஒரு டீமில் இருக்காங்கன்னா 5 பேர் வித்தியாசமாக தான் யோசிப்பாங்க. ஓகே, இட் இஸ் லைக் 5 fingers, பட் ஈச் ஃபிங்கர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஹேவ் இட் ஆஸ் ஒன் ஹேண்ட். ஓகே, அதே மாதிரி தான் ஆஃபீஸ்லேயும் அதுலேயும் இப்போ வந்து இன்னும் ப்ராப்ளம் என்னென்னா 3 ஜெனரேஷன் ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ there are people in their late 50s, there are people in 30s, and there are people who are young fresh 20sல வரவங்க. ஓகே, தாட் ப்ராசஸ் வித்தியாசமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ த பெஸ்ட் திங் வுட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீயிங் as to how we are able to take everybody together. அந்த ஹார்மோனி அப்படின்றோம்ல, அது எப்படி வருதோ அதுதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் that way. ஓகே, ஸோ ஒன்ஸ் வி ஹாவ் திஸ், ஸோ வேல்யூ சிஸ்டம் உங்களுக்கு வேறு வேல்யூஸ் கூட இருக்கலாம், ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு பொறுத்ததாக இருக்கலாம். பட் என்ன வேல்யூனா கூட ப்ளீஸ் லேர்ன் டு டிஃபைன் தோஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ தட் எம்ப்ளாயீஸ் ரியலி நோ. இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து புதுசாக யாராவது ஜாயின் பண்ணால்
first 2 days induction னு வைப்போம். Okay, அந்த induction timeல we always tell them all this. Okay, so that they are aware. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கல்ச்சர் உருவாகும். Okay, and that is very important. So, because working in a company is not only for money they are working. Any employee who comes, it's just not money. It is beyond money. How you treat them, the culture of an organization, நம்ம எவ்வளோ சென்சிட்டிவாக அவங்கள டீல் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கும் வளர்ச்சி தேவை. ஸோ அதனால் that becomes very important. ஸோ பிஸ்னஸ் ஒரு பில்லர், இன்ஸ்டிடியூஷன் ஒரு பில்லர். ஓகே, இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போனால் தான் we will be able to sustain the growth of a business. Okay, and பல நேரங்களில் என்ன ஆகும்னா as promoters 3-4 years பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து we won't let go. ஓகே, எல்லாமே நம்மளே பண்ணணும்னு யோசிப்போம், நம்மள மாதிரியே பண்ணணும் எல்லாருன்ட்டு யோசிப்போம், which becomes very difficult. Okay, that is why many organizations beyond a point don't grow. நமக்கே அது புரிதல் இருக்காது. Okay, so it's very important that you keep, அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து இந்த மாதிரி networking organizations, you come and meet people. Then you start understanding. Okay, நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, ஏன் வளர முடியல, இன்னொரு கம்பெனி நம்மள மாதிரி ஆரம்பித்தாங்க, they were able to double the turnover, அவங்க என்னன்னு கரெக்டாக பண்ணுறாங்க. Because you have to keep learning. We will make mistakes. Okay, that's not wrong. அது இயல்பு. That way we made so many mistakes during our journey that way. But the best thing would be to keep learning and keep correcting. Okay, and அதுவும் பல நேரம் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிற போது என்ன ஆகும்னா இந்த கடிவாளம் போட்ட மாதிரி தான். We only will see our way of doing things. நமக்கு அந்த வேறு டிஃப்ரெண்ட் வே இருக்குன்னு கூட தெரியாது பல நேரங்களில். Okay, so I think it is so important that you keep connecting that way. Okay, so I really feel in the Madri forums, I think extremely important that way, which is giving you an identity first. Okay, giving you an opportunity to learn as to what is happening, unga thuraileya irukattum, vera thuraileya irukattum, giving you an opportunity to connect as such that way. Okay, and community is the most important thing for everybody. Okay, community ன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. All of us are doing business, that's right. Okay, I talked about business and things like that. But generally speaking, let me say, okay, இப்போ 35 years I've been a professional and all that. But இது வந்து ஒரு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பயணம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது ஆனஸ்டாக. ஓகே, இது வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லை, பிகாஸ் business is also beyond profits that way. Okay, profits are important. ஏன்னா profits இல்லைன்னா பிஸ்னஸ் இல்லை தான். ஓகே, ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ண முடியாது திங். பட் இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஹாவ் really truthfully a successful innings, then you have to look at business, something beyond business. Okay, adu vandu the purpose of life. Okay, I don't know எத்தனை பேர் வந்து இந்த புக்கு வாசித்திருக்கீங்க, இக்கிகாய்ன்ற புக்கு தெரியுமா? ஜாப்பனீஸ். எஸ். ஓகே, ரொம்ப எனக்கு பிடிச்ச புக்கு. வாழ்க்கையில் நான் நிறைய புக்ஸ் வாசித்திருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு வந்து இந்த இக்கிகாய். இக்கிகாய்ன்றது ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை, which means purpose of life that way. Okay, அதில் வந்து அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ஆத்தர் எழுதியிருப்பார். உலகத்தில் வந்து 3 இடங்கள் இருக்குது. Okay, where people are living beyond 100 years and more importantly people are living happily. அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப சந்தோஷமாக 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு பார்த்தா ஜப்பானில் இருக்குது, ஒக்கினாவா அப்படின்ற ஒரு டவுன். ஓகே, ஒரு சின்ன இடம். அங்கே தான் வந்து மேக்ஸிமம் பீப்புள் மோர் தென் 120 இயர்ஸ்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க சந்தோஷமாக, ஹெல்த்தியாக. அண்ட் ஸ்பெயினில் ஒரு இடம் இருக்குது, மெக்சிகோவில் ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த 3 இடங்களில் போய் அவர் வந்து ரிசர்ச் பண்ணி, ஸ்பெஷலி ஒக்கினாவாவில் போய் தங்கி இருந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க மக்கள், எதனால் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போய் அங்கே இருந்திருப்பார். அதில் ரொம்ப அந்த புக்கில் அழகாக சொல்வார். ஏன் அப்படின்னா 2-3 விஷயங்கள் அதில் சொல்வார். ஒன்று வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே, அதில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிடும் போது வந்து we should only eat 80% of the stomach.
20% has to be empty so that it can digest. There is space for air, space for everything. Okay, food habits வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அதுக்காக நான் சொல்லவே வந்தேன், இஸ் கம்யூனிட்டி. ஓகே, ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து சேர்ந்து இருக்கும் போது, ஓகே, நம்ம நல்லதோ கெட்டதோ சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் we are able to share that way. And he says அந்த கம்யூனிட்டியாக வாழ்கிறதுனால தான் they are able to live longer in that town, ஓகினாவால. ஓகே, ஸோ எல்லாரும் சேர்ந்து பர்த்டே கொண்டாடுறது, ஆனிவர்சரிஸ் கொண்டாடுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் they do very often as one group as such, that way. ஓகே, third is he talks about giving, கொடுக்கிறது. ஓகே, மனசார கொடுக்கிறதுன்னொடனே நமக்கு முதல்ல வர்றது பணம் இல்லை, பணம் மட்டும் இல்லை. ஓகே, ஸோ நான் எப்போவுமே சொல்வேன், சேவை செய்கிறதுக்கு பணம் தேவையில்லை, மனம்தான் தேவை, that way. So sir also is talking about so much about நாங்கள் வந்து காலேஜஸில் வந்து we take seats and give it to people, give it to deserving students அப்படின்லாம். ஐ மீன் அதுதான் வந்து வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு முழுமையை கொடுக்குது, ஒரு holism in life, that way. Okay, so அதனால he talks about that also, giving as such. So ஏதாவது ஒன்று you have to feel. That's why I said நாங்கள் வந்து முதல் வருஷமே we started the trust, that way. அண்ட் சின்ன விஷயங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டில் நிறைய விஷயங்கள், ஐ மீன் ஐ ஹவ் ட்ரெயின்ட் நிறைய ரூரல் ஏரியாஸில் போய் விமன் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, நிறைய பல விஷயங்கள் எனக்கு அப்படியே வந்து என் மனசுலேயே நிற்கும். லைக் ஒரு எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ. ஒரு கிராமத்தில், சிவகாசி ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடினோம் நிறைய மகளிரோடு சேர்ந்து, சுய உதவி குழுக்கள். அப்போ வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருந்தது. ஸோ அங்கே ஒரு லேடி வந்து 68 இயர்ஸ் இருக்கும், அவங்க வந்து பாட வந்தாங்க, நல்லா பாடினாங்க. உடனே நாங்கள் வந்து அப்புறம் அவங்களுக்கு அவார்டெலாம் கொடுக்க போனேன். நான் அவார்டு கொடுக்கும்போது ரொம்ப அழுதாங்க. உடனே நான் என்னம்மா ஏன் அம்மா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நான் எனக்கு 18 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் நல்லா பாடுவேன் சின்னதில், அப்புறம் வந்து எனக்கு வந்து பாடுறதுக்கு கூட ஒரு மேடை கூட எனக்கு கிடைக்கல இத்தனை வருஷமா, 68 வயசில் நீங்கள் எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க பாடுறதுக்கு. ஓகே, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் வந்து சின்ன விஷயங்கள் வந்து அதை கடந்து போயிடக்கூடாது. வி ஷுட் என்ஜாய் எவ்ரி மோமெண்ட். ஸோ பிஸ்னஸ்லேயும் சரி, இட் இஸ் அ ஜேர்னி விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இலக்கு, டெஸ்டினேஷன் இஸ் கிரிட்டிக்கல், பட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் த ஜேர்னி. ஓகே, எவ்ரி டே நம்ம என்ன பண்ணுறோம், எவ்ரி டே வேல்யூ ஆடிங்காக இருக்கா, நமக்கு இருக்கா, சுற்றி உள்ளவங்களுக்கு இருக்கா, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கா. ஓகே, இந்த தாட்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக எவ்ரி பிஸ்னஸ் வில் சக்சீட், தட் வே. ஓகே, ஸோ மை ஒன்லி திங் இஸ், நான் எல்லாம் ஆண்டர்ப்ரூனர்ஸாக இருக்கிறீங்க. ஐ திங்க் நம்ம நாட்டுக்கு இந்த சேவை ரொம்ப தேவை ஃபஸ்ட்டு. ஓகே, ஹேவிங் ஆண்டர்ப்ரூனர்ஷிப், தட் வே. country like ours, ஏன்னா நீங்கள் வந்து you are also giving jobs to so many people, that way. அதுவே ஒரு பெரிய satisfaction. Okay, you should really look at it that way. Okay, you are not responsible only for yourself, you are responsible for so many families. Okay, அதுவே ஒரு பெரிய விஷயம். And two is, I think, like coming together as a community. Okay, சேர்ந்து வரும்போது ஈகோஸ் அதெல்லாம் இல்லாமல் ஈக்குவலாக we should be able to relate to each other, help each other. ஒருத்தர் எப்படி we can lift each other. ஓகே, சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் அது பண்ண ஆரம்பித்தாலே, ஐ திங்க் லைக் 50 கோடி என்ன 5 பில்லியன் என்ன, we will be able to really together, and more importantly இது ஒரு சந்தோஷமான அர்த்தமுள்ள ஒரு பயணமாக இருக்கும். ஸோ பெஸ்ட் விஷஸ் எல்லாருக்கும் வாழ்க்கை.